நம்ம சிந்திக்க உள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்திலிருந்து. ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி பெரிய புராணத்தில் 60 மும்மை அடியாறுகளினுடைய பெருநிகழ்வையும் அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் மீண்டும் ஒரு முறை இல்லை பல முறை நீங்கள் கேட்டு தெளிய வேண்டும். ஏன் அதை ஒரு முறைக்கு மேலே பல முறையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு மறதி அப்படின்னு சொல்லக்கூடியது கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கு மாயை மாதிரி. எனவே அது எக்காலத்திலையும் நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்கிற மாதிரி, தோண்ட தோண்ட ஒரு மணற்கேணியில் எப்படி நீர் சுரந்து கொண்டே இருக்குமோ அதுபோல் நம்ம கேட்க கேட்க படிக்க படிக்க நம்மளுடைய நுட்ப அறிவின் வாயிலாக, அது மெய்யறிவின் வாயிலாக அது வெளிப்பட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் யாவிலும் அது பூர்த்தி பெறும். அப்போ செயலில் நாம் மந்தமாக இருக்கிறதுனுடைய காரணம் என்னதுன்னா, நம்ம கேட்டது மீண்டும் மீண்டும் அசை போட்டு பார்ப்பது இல்லை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மட்டும் பற்றின வெற்றிடமாகவே இருக்கிறது. நம்ம பல பேருக்கும் தெரியும், அடியன் உட்பட. இல்லைங்களா? தானே உண்மை. நம்ம எல்லாத்தையும் கேட்குறோம், எல்லாத்தையுமே செயல்படுத்துகிறோம். ஆனால் அதன் வழியில் நாம் நிற்கிறோமா, அந்த நெறியில் நாம் நின்று செயல்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனைங்க. அப்போ கேட்கறதுனால என்ன, கட்டுறதுனால ஆய பயனின்கொள் அடுத்த குரல் அவரே சொல்கிறாருல்ல. சரிப்பா, நாள் முழு படிச்சுனே இருக்கிறோம், படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எதன் மூலமாக நான் விளங்கிக் கொள்வது? அப்போ நம்மளுடைய செயல்தானே நம்ம காட்டி கொடுக்கும். இப்போ இவங்க மெத்த படிச்சிருக்காங்க அல்லது படிக்கலை, இதெல்லாம் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார் பெறவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது எது காட்டும்? நம்முடைய செயல் காட்டும். அப்போ செயலில் தூய்மை பெறாத வரைக்கும் நாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும், படித்து கொண்டே தான் இருக்க வேண்டும், இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இதான உண்மை. அப்போது உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆனந்தம் பெறக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாராயணம், இன்னொன்று இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டல். அவ்வளோதான். கற்றலினும் கேட்டல் நன்று சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ நம்ம கேட்டல்னா முதல்ல எப்படி கேட்கறது? சாமி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அடியன் இடத்துல சொன்னாங்க, சிரவணம் செய்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது சிரவணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கலாம், என்ன பார்க்காம இருக்கலாம். என்ன பார்க்கறதுக்காக இப்போ நீங்கள் நான் சொல்கிற அத்தனை விஷயமும் நீங்கள் அப்படியே டைரெக்டாக அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. உற்று நோக்குறீங்கன்னு அர்த்தமா? இல்லை உற்று கேட்குறீங்கன்னு நான் எடுத்துக்க முடியுமா? நல்ல விஷயம். இந்த பஞ்ச இந்திரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வசமாக இருக்கிற போல நாம் மாற்றிக்கணும். இப்போ அதுங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லணும். சாமி சொல்கிறாருல்ல நாவுக்கரசு பெருமானார், வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே, வினையே நெடுங்காலமே. அப்பர் சாமி சொல்றாரு அருமையா. அப்போ இந்த வாய் எதற்காக பயன்படுத்தணும்? பெருமானே, இவ்வளவு நாள் இந்த ஒரு வாரமா நான் ஏதேதோ சிந்தனையில் இருந்த சாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே சாமி 63 நாயன்மார்களில் சில நாயன்மார்களை பற்றி மட்டும் சொல்றதுக்காக வந்திருக்காங்க சாமி. எனவே இது முடிகிற வரைக்கும் இந்த வாய் பெருமானை பற்றி மட்டும்தான் சாமி ஏதாவது பேசணும்னா பேசணும். அது கொஞ்சம் நீங்க தான் சாமி கருணை புரியணும். ஐயா, இது வரைக்கும் நான் நல்லது மட்டுமே தான் சாமி பார்க்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறேன் சாமி. இன்னைக்கு ஒரு நாளாவது அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களா சாமி? நேற்றைய வரைக்கும் நான் எதையோ பார்த்துட்டேன் சாமி. இந்த சத்சங்கம் முடிகிற வரைக்கும் கண்ணே நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா, மூக்கே நீ கொஞ்சம் மற்ற வாசனைகள்லாம் பிடிக்கிறத விட இந்த நறுமணத்தை கொஞ்சம் நுகர்ந்து பாரு, எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? செவியே, மற்றது ஏதும் என் காதில் விழாதவாறு நீ தடுத்து
பெருமானுடைய புகழை கேட்பதற்காக இந்த செவி பயனுறுமாறு நீங்க கொஞ்சம் எனக்கு ஆதரவு பண்ணக்கூடாதா? அப்படி நாம இந்த 5 பொறிகளையும் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கேட்கறதுக்கு முன்பாக நம் வசப்படுத்தணும். நம் வசப்படுத்த முடியுமா? அப்ப அது யார் அருள் புரியணும்? சாமி அருள் புரியணும். சரி, இந்த 5 மட்டும் இருந்தா போருமா? உடம்பு ஒத்துழைக்கணும். நம்ம இப்படியே உட்காந்து இருக்கணும். எவ்வளவு நேரம்? அதிக நேரம்லாம் இல்லை. சொல்லி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது இருந்தால் தானே முடியும். இது எல்லாத்தையும் பெரிய புராணத்தை மறுபடியும் நம்ம எடுத்து என்னைக்கு நம்ம நேரம் ஒதுக்கி, என்னைக்கு நம்ம படித்து, என்னைக்கு நம்ம தெளிந்து, அதன் வழி என்னைக்கு நம்ம நடக்கிறது. எனவே அதுக்காக ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ எதுக்கெல்லாம் உட்காந்துங்கிற இல்லையா? இங்கேயும் கொஞ்சம் உட்காந்துரா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், ஆனால் உட்காந்துக்குப்பா அப்படின்னு உங்கள் உடம்புக்கு மென்மையாக நீங்கள் பெருமானுடைய திருவருளால் குருவருளால் கட்டளை போட்டு அதையும் வசப்படுத்துங்க. இப்போ எல்லாம் ஒரு நேர்கோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுமா? யாரால போட்டுக்கிறீங்க? இப்போ இதை உங்களால் போடல, உள்ளிருந்தும் வெளியிருந்தும் இயக்கக்கூடிய பேராற்றல் பெருங்கருணையினால நம்ம செஞ்சிருக்கிறேன். அப்படிதான் சொல்லணும். நான் செஞ்சுட்டேன் சாமின்னா வேலை முடிஞ்சு போச்சு, கட்டம். அப்போ அரை நிமிஷம் கூட உங்களால் சுவாமி நினைக்க முடியாதுன்றது தான் சுவாமியோட திருப்புகழில் சொல்லப்படுகிறது. அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத மூடமட்டி. நம்ம சுவாமி சொல்றாரு இல்லையா, வானம் போல தியானம் செய் அப்படின்றதுக்கு நோக்கம் என்னது? மணிக்கணக்கில் உட்காருவாங்களா சாமி? மணிக்கணக்கில் தியானம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் இல்லை விஷயம். மணிக்கணக்கில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா சில மணி துளிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது ஒட்டும். அந்த ஒட்டக்கூடிய நேரத்துக்காக தான் அவ்வளோ நேரம் நீங்கள் இருன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஆழமான விஷயம். எனவே இந்த அடிப்படையில் நாம் சிந்திப்பதற்கு நம்மளுடைய 5 பொறிகளை முதல்ல என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அடங்குமாறு முயற்சி தான் சாமி. அடங்குன்னு சொல்ல முடியாது, முயற்சி பண்ணணும். யாரால முயற்சி பண்றோம்? பெருமானுடைய திருவருள் பெருங்கருணையினால, குரு அருளினால. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது அவனுடைய கடைக்கண் நோக்க நம்ம பக்கம் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லைத்துறோம். நம்ம குண்டூசி எடுத்து குத்தனா கூட உங்களுக்கு வழி தெரியாது, எதுவும் தெரியாது. பக்கத்தில் பயங்கர சவுண்டு வந்தாலும் அந்த சவுண்டு உங்களுக்கு தாய்க்காது. இல்லைன்னு சொன்னால் லைட்டாக ஒரு சவுண்டு வந்தால் கூட என்ன பண்ணிவிடும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணு அங்கே போய் பார்த்துக்கணும். பார்க்காதுன்னு சொன்னேன், கேட்டியா நீ? இப்படி நாம் எதையும் செய்ய முடியாது. எனவே அதற்கு உரிய களமாக நாம் முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை அப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் அங்கே நம்மளுடைய கவனத்தை அது மேலே ஒன்றை வைத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சிறப்புடையதாக இருக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குருவருளும் திருவருளும் உங்கள் முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சாமி சொல்லலாங்களா? சொல்லிட்டு அதனால் இப்போ இன்றைக்கி 5 நாயன்மார்களை நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா? அரியனுடைய அறிவுக்கு எட்டியவாறு பெருமானுடைய திருவருள் பெருங்கருணை சத்தியமாக இங்கே உரைக்கக்கூடிய உரையாதும் எனதுரை அல்ல, அது பெருமானுடையது. அவ்வளோதான், எதுவும் இல்லை. என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை என்று இருந்து ஏதம் துயர் இல்லையே இந்த சூதை அருகில்லையே சுவாமி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு வாக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் நிச்சயமாக கிடையாது. எனவே அத்தன்மையிலிருந்து நாம் நோக்க வேண்டும். அப்படி நோக்கினா என்ன? இப்போ 5 நாயன்மார்கள் தான், நம்ம பெருசாக அதிகமாகலாம் எடுத்துக்கலிங்க. இந்த 5 நாயன்மார்களை பற்றி நாம் இன்றைய தினம் குருவருள் முன்னிலையில் திருவருள் தலைமையில் நாம் சிந்திப்பதற்கு ஒரு சரியான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சிந்திக்கின்ற பொழுது அடுத்த இடைவெளி இருக்குது, 1 மாதம் இருக்குது இல்லைங்களா? அடுத்த 1 மாதம் கழித்து நம்ம வரும் பொழுது இதில் இருந்து சில பல கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு தகுந்த பதில்களை நீங்கள் அளிக்க வேண்டும். அதை மட்டும் அவர் சொல்றாரு சாமி, அதனால உங்களுக்கு சொன்னா அவருடைய பர்மிஷனோட வித் பர்மிஷன். அதனால இதை கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும், வேற வழி கிடையாதுங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம செய்யற எல்லா துண்டுகளுக்கும் அடிப்படையான விஷயம் 63 நாயன்மார்கள் இல்லாம நீ எந்த தொண்டையும் செய்ய முடியாது. சத்தியமா இல்லையா? அப்போ எந்த தொண்டை செய்தாலுமே அதில் ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நாம சரியா உள்ள வாங்கல
இல்லை உள்ள வாங்கின விஷயத்த மறுபடியும் நாம அசை போட்டு பார்க்கலாம். இதான விஷயம். அப்ப நம்ம அசை போட்டு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இப்ப சாமி என்ன பண்றாருங்க, 4500 மணி நேர ஸ்பீச்சுக்கு பிறகு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்கக்கூடாது. இது எல்லாம் வந்துட்டு புதுசு கிடையாது. இது எல்லாம் ஆல்ரெடி சிரவணம் பண்ண விஷயம். பலமுறை சிரவணம் பண்ணியாச்சு. இன்னமும் நம்ம கிட்ட என்ன இல்ல, பர்ஃபெக்ஷன் இருக்கா? அதனால மறுபடியும் சுவாமி இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பையும் நம்ம கொஞ்சம் இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். அதனால தான் உங்களுக்கு அந்த மெசேஜும் அவர் தான் கொடுக்க சொன்னார். 5 பொறிகளை முதல்ல லயப்படுத்துங்க, மென்மையா சொல்லுங்க, இதமா சொல்லுங்க. இதில் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம் தான், அந்த 3 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு பண்ணுங்க அப்படின்னு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் இதெல்லாம் எப்படி பண்ணுறது. ஆனால் அப்படி பண்ணோம்னா தான் அது நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்கும். கேட்கறதுக்கு ஐயா வந்துட்டு சொல்லுங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க ஐயா அப்படின்னு இதமாக சொன்னீங்கன்னா கேட்டுடும். எனவே இந்த அடிப்படையில் நாம் பெரிய புராணத்திற்கு உள் இப்போ நுழையிறோம். நேற்றைய தினம் சனிக்கிழமைன்னு சொல்லாதீங்க, நேற்று நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான புதுவை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அவதாரம் செய்த காரைக்கால் அம்மையாரினுடைய மகா குரு பூஜை தினம் நேற்றைய தினம். அந்த அம்மையாரினுடைய சரித்திரத்திலிருந்து நாம் இன்றைய நிகழ்வை நம்ம இனிதே தொடங்குகின்றோம். எம்பிரான் சேக்கிழார் பெருமான் பொன்னார் திருவடி கமலம் போற்றி போற்றி. காரைக்கால் அம்மையார் பொன்னார் திருவடி கமலம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனல் மேல் சேர்ப்பெருவணிகற் குடிதுவன்றி ஓங்குபதி கூணல் வலை தரை சுமந்து கொண்டேறி மண்டுகழி காணல் மிசை உளவு வளம் பெருகு திரு காரைக்கால். இந்த காரைக்கால் பகுதி எப்படிப்பட்ட வளம் நிறைந்த பகுதி? காரைக்கால் எதனோடு இருக்கக்கூடிய பகுதி? காரைக்காலில் சுற்றி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரு வணிகர்குடி, அங்க பெரிய அளவில் வாணிபம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு வசிப்பிடம் சார்ந்த ஒரு இடமாக அந்த காரைக்கால் பகுதி காணப்படுகிறது. வங்கமணி கடற்காரை காலின் கண் வாழ்வடிக தங்கள் குல தலைவனார். அங்க என்ன பண்றாங்க? வங்கமணி கடல் சூழ்ந்து இருக்குது, கடல் சார்ந்த வாணிபம் நடக்கிறது. கடல் தாண்டி போயிட்டு வாணிபம் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. வாணிகம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் தலைவனாக ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பேர் என்னது? தனதத்தனார் தவத்தால். தனதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பரினுடைய தவப்பெரும் கருணையினாலே
அங்கவர்பால் திருமடந்தை அவதரித்தால். அங்க ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அவதாரம் செய்தார்கள் என வந்து பொங்கிய பேரழகு மிகு புனிதவதியார் பிறந்தார். அழகில் ஒரு சிறிதும் குறைவு இல்லாம பேரழகு. புரியுதுங்களா? மற்றது எல்லாமே சிற்றழகு தான், அம்மா மட்டும்தான் பேரழகு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு உரிய சொல்யூஷன் பின்னாடி வரும், சாமி சொல்லுவார், அறிமுகம். அதனால அப்படிப்பட்ட ஒரு அழகு வாய்ந்த பெண்மணி தனதத்தன் என்பவருக்கு மகளாக அவதாரம் செய்கிறார். வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்து அருளிய பின் அணிகிலர் மெல் அடிதளர் உற்று அசையு நடைபருவத்தே. அப்படி கொஞ்சம் என்ன பண்றாங்க, தளர் நடையிட்டு அப்படி நடக்குதான் அந்த அம்மா. நம்ம குழந்தை நடக்கும்போது வேற ஏதோ சிந்தனைகள் நடக்கும். ஆனா இது அருட்குழந்தை இல்லையா, தவத்தினால் வந்த குழந்தை. சேக்கிழார் பெருமான் போடுறாருங்க, தவத்தினால் பெற்ற குழந்தைன்றதுனால எதை நோக்கி அவர் தவம் இருந்தாரோ அந்த தவ வெளிப்பாடு வெளிவருகிறது இந்த இடத்துல. அதுதான் நம்ம பார்க்கணும். அணிகிலர் மெல் அடிதளர் உற்று அசையு நடைபருவத்தே பணி அணிவார். கடற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெருமடக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார். பெருமான் மீது காதல் உரும்படியான மொழிகளை அது பயின்று வருகிறது அந்த பெண் குழந்தை. பல்பெரு நற்கிளை உவப்ப பயில் வருவ சிறப்பெல்லாம் செல்வ மிகு தந்தையார். தந்தை என்ன பண்றாரு? செல்வ மிகு தந்தையார், பொருள் வளத்துல எந்த குறையும் இல்லாத தந்தையார். திருப்பெருகும் செயல்புரிய மல்கு பெருவாராட்டின் வளர்கின்றார். எல்லாம் அந்த செல்வ செழிப்போட அந்த குழந்தைய வளர்த்துட்டு வர அப்பா கிட்ட இருக்கிறது செல்வம். விடையவர்பால், விடையவர் யாரு? சிவபெருமான். அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்தெழுவதென வளர்வார். அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமான் மீது ஒரு அன்பு, தீராத அன்பு, அது வளர்ந்து வராங்க. வண்டல் பயில் வனையெல்லாம் வளர்மதியும் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணையவரு அணைய வரும் அனபையென்று தொண்டர் தொண்டர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தொழுது தாதியர் போற்ற துணை முளைகள் கொண்ட நுசுப்பு ஒதுங்க பத கொள்கையினர் குறுகினார். சிவபெருமானுடைய அடியார்களை கண்டால் வணங்கக்கூடிய பண்பு முதல்ல அந்த குழந்தைக்கு வளர்ந்தது. இல்லத்துல குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லணும்? கண்டமணி கட்டி விபூதி வைத்து கொண்டு அடியாருங்க வந்தாங்கன்னா அவங்கள முதல்ல வணக்கம் சொல்லுமா, இதுதான் முதல்ல சொல்லி கொடுக்கணும். இப்படி அந்த குழந்தைங்க, அந்த குழந்தை செய்யுது. நல்லவென உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி மல்கு பெருவனப்புமி கூற வரும் ஆட்சியினால் இல்லிகவா பருவத்தில் இவர்கள் மரபினருக்கு ஏற்கும் தொல்குலத்து வணிகர் மகட் பேசுவதற்கு தொடங்குவார். தக்க பருவம் அடைகிறது. அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த குழந்தை பருவம் அடைந்ததுனால இப்ப என்ன பண்றாங்க? திருமணம் பேசி முடிக்கலாம் அப்படின்ற அந்த பேச்சு ஆரம்பமாகிறது. நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி என்று உலகின் கண் பாடு வெறுபுகழ் வணிகன் பயந்த குலமைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சே இழையை மகட்பேச மாடைமலி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். செய்தி அனுப்புறாரு. இவர் தான் பெரிய ஆளாச்ச தனதத்தர். இவர் என்ன பண்றாரு? என்னுடைய மகளுக்கு வந்துட்டு தக்க மனம் புரிவதற்கு நம்மளுடைய வணிகர் குலத்துல மிகப்பெரியவரா யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவனை கொஞ்சம் கூட்டுவா பேசுவோம் அப்படின்னு செய்தி அனுப்புறாரு. வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகுந்து தந்தையாம் தனதத்தன் தனை நேர்ந்து நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமை மனம் புரிக என்றான்.
நிதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகர், பெருவணிகர் அவர் வராரு. தனதத்தனுக்கு நிகரான ஒரு நிதிபதி. அவருடைய மகனுக்கு பேரு பரமதத்தன், மாமனார் பேரு தனதத்தன், மருமகனுக்கு பேரு பரமதத்தன், இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு அழகிய மணவாளனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சபையில முடிவு செய்யறாங்க. மற்றவனும் முறைமையினால் மனம் இசைந்து, பையன் என்ன பண்றான்ப்பா, மனம் ஒத்துக்கிறான். செலவிடச் சென்று உற்றவர்கள் உரை கேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்றனன் போல். இது வரைக்கும் அவன் செல்வம் வச்சிருந்தானே, அதெல்லாம் பெருசா இல்லையா. இப்ப புனிதவதியார வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொள்றான் பாருங்களா, அதுதான் உயர் சிறப்பு அப்படின்னு சேக்கிழார் பெருமான் போடுறார். அப்போ ஒரு இல்லால் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு இல்லத்துக்கு அமையிறது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பேற்பட்ட ஒரு காரணம். என்னன்னா, அந்த இல்லம் சிறக்க வேண்டும். வந்ததுமே அந்த இல்லம் மூதேவி அடையக்கூடாது, அது நல்ல நீண்டு பெருகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரக்கூடிய அன்பரை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லாம சொல்றாங்க இந்த இடத்துல. உற்றவர்கள் உரை கேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்றனன் போல் உவந்து தனி பெருமகற்கு திருமலியும் சுற்றமுடன் களி கூர்ந்து வதுவை வினை தொழில் பூண்டான். வதுவைனா திருமணம், திருமணம் வினை திருமண செயல் அங்கு நிகழ்ந்தது. மனம் இசைந்த நாளோலை செலவிட்டு மங்கள நாள் அணையவது வைத்து தொழில்களானையலாம் அமைவித்தே இணரலங்கள் மைந்தனையும் மணவணியின் எழில் விளக்கி பனை முரசம் எழுந்து ஆர்ப்ப காரைக்கால் பதிபுகுந்தார். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மணமுரசம் இது எல்லாத்தையுமே அறிவிச்சாச்சு, இது போல அப்படின்னு சொல்லி முரசம் அறிவிக்கிறாங்க அந்த காரைக்கால் பகுதியில். அடிமிடைத்தார் தனத்தன் அணிமாடத்துள் புகுந்து, அவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து தெளிதருநூல் விதிவழியே செயல்முறைமை செய்தமைத்து தளிரடி மென் நகைமயிலை தாதவிழ் தாற்காலைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கலியானம் செய்தார்கள். காரைக்கால் அம்மையாருக்கு இப்பொழுது அற்புதமான திருமணம் நடந்தது. யாரு? தனதத்தன் தான் நினைந்ததை அவரு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டார், இல்லைங்களா? இங்க ஒரு சூக்குமோ அழியன் வைக்கிறோம். இப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? இது பின்னாடி தெரியும் உங்களுக்கு. அப்புறம் மங்கள மாமணி வினைகள் முடித்தியல்பின் வைகுனால் தங்கள் குடி கரும்புதல்வி, தங்கள் குடிக்கு அரும்புதல்வி ஆதலினால் தனதத்தன் பொங்கொழி நீர் நாகையினிற் போகாமே கணவனுடன் அங்கன் அமர்ந்து இனிதிருக்க அணிமாடம் மருங்கு அமைத்தான். மாமனார் வீட்டுக்குள்ள அனுப்பணும் இந்த பெண்ணை. எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்று, கருவேப்பிலை மாதிரி ஒரே ஒரு குழந்தை, அதனால அதை அனுப்ப முடியாதுப்பா, அதனால நீ நாகைக்காரவனம் போக வேணாம், நீ இங்கிட்ட இருந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தனி வீடு பிடிச்சி அவங்கள குடும்பம் வைக்கிறார். யாரு? தனதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அமர்த்திட்டாரு. மகட்குடையின் மகிழ் சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்ததற்பின், வரம்பில்லா தனம் கொடுத்தாராம். நிகற்பரிய பெருஞ்சிறப்பில் நிதிபதிதன் குலமகனும், நிதிபதியினுடைய மகனும் தகைப்பில் பெருங்காதலினால் தங்குமனை வளம் பெருக்கி மிக புரியும் கொள்கையெனில் மேம்படுதல் மேவினான். இங்கேயும் ஒரு சுக்கம் இருக்குது இந்த பாட்டிலையும். என்ன கொடுத்தாரு? ஏராளமான நிதிகளை கொடுக்குறாரு. இந்த நிதியோட அவர் பார்த்த உடனே அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கணும், உண்மையிலேயே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அதேதான் நிதிக்கு மயங்கிட்டார். மாப்பிள்ளையும் மயங்கியாச்சு, மாமனாரும் மயங்கிட்டார் இந்த இடத்துல. ஆங்கவன் தன்னில் வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குழலார் அவர்தாமும் பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கிய அன்புருகாதல் ஒழிவின்றி மிக பெருக பாங்கில் வரும் மனையறத்தின் பண்பு வழாமையில் பயில்வாங். இதுல
எல்லாம் இந்த இல்லறத்துல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களை காட்டிலும் ஒரு நபர் மட்டும் தனித்து இயங்கக்கூடிய பேராற்றல் பெருங்கருணையோடு இருக்கிறாங்க. யாரு? புனிதவதியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க? திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் இப்பொழுது. யாரு மேல அவங்களுக்கு அதிகமான அன்பு, அரா காதல் யாரு மேல? சிவபெருமான் மீது. அதனை தொடர்ந்து அவங்க செய்து கொண்டு வருகிறார். பாங்குடைய நெறியங்கட்பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓரிரண்டு வந்தனைந்தார் சிலர் கொடுப்ப அங்கவைதான் முன் வாங்கி அவர் வேண்டும் குறையளித்தே இங்கு இவற்றை இல்லத்து கொடுக்க என எம்பினான். ஒரு மாங்கனி ஒரு 2 வருது. யாருண்ட? பரமதத்தன் இடத்துல விசுவாசமா இருக்கக்கூடியவர் ஒருத்தர் எடுத்து வந்து கொடுக்க வராங்க. அவங்களுக்கு என்ன பண்றான்? வேண்டிய பொருளை வந்துட்டு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் வீட்டில் கொண்டு போயிட்டு சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லி அவரு அனுப்புறாரு. இதுதான் விஷயம். உடனே என்ன பண்றாங்க? அவங்களே எடுத்துன்னு வந்து சேர்த்தாச்சு. கணவன் தான் வரவிடுத்த கனி 2 கை கொண்டு மணமணியும் மலக்கூந்தல் மாதரார் வைத்ததற்பின் பண அறவும் புனைந்தருளும் பரமனா திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனை உட்புகுந்தார். பழம் வந்தது ஒரு சிவபெருமானுடைய குடும்பத்தில் இந்த பழம்தான் பிரச்சனை. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பழம் தான். பழத்தையும் அனுப்பிச்சிடறாரு சாமி. பின்னாடி ஒரு ஆளையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. ஒரு தடவை ரொம்ப தீராத பசி. அந்த பசியில வராரு சிவவேடம் தாங்கிய நபர். அவர் அம்மாவுக்கு தான் ஏற்கனவே கருணையே வடிவமாச்சே அந்த அம்மா. அது என்ன பண்ணோம்? யாரு அன்போட வந்தாலும் இல்லத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணோம்? திறமுது கொடுக்கும், உபசரிக்கும். இந்த பணியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தி கை காலுக்கெல்லாம் பாத பூசைகள் எல்லாம் செய்வன செய்து, இங்க காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமுது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி படைக்க வேண்டும், மாகேஸ்வர பூஜை எப்பரா செய்யணும்ன்றத விதை போட்டது. காரணம் இதுதான் மூத்த திருப்பதிகம். அம்மா தான் சொல்லுது எல்லாருக்கும் படைக்கிறது எப்படின்ட்டு. அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இளையான்குடி மாறநாயனார் மற்றவங்க இவங்க எல்லாரும் அதையே பின்பற்றி வரக்கூடிய நபர்களாக நம்ம பார்க்க முடிகிறது. அவர் என்ன பண்றாரு? வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர். வேதங்கள் மொழிந்த பிரானுடைய மெய்த்தொண்டர் அவர். நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நன்னினா என்னது? விரும்பி. அப்படி விருப்பம் இருக்கணுமா? இப்போதான் எல்லாத்தையும் ஏற கட்டினா உடனே பார்த்தா சாப்பாடு போடணுமா? என்ன போ அப்படின்னு முணுமுணுத்து கொண்டே போய் அதை பண்ணக்கூடாது. நான் தான் நன்னி என்ன பண்ணணும்? பசி தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து. இதை கவனிக்கணும். நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? உங்களுக்கு அன்பர்களுக்கு அங்க திருவமுது ரெடி பண்ணி மாகேஸ்வர பூஜை உட்காரத்துக்கு முன்பாக இந்த பணி இதுல தான் ஸ்டார்டிங். உங்களுக்கு பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து பரிகலம் வைத்து ஏதம் தேர் நல் விருந்தா இன்னடிசில் ஊட்டுவார். இப்ப நம்ம ஊட்டுறோம் இல்லைங்களா? பாவனையில ஊட்டுறோமா இல்லையா? கரியமுதுக்கு உதவாதே திரு அமுது கை கூட வெறிமலர் மேல் திருவினையார் விடைய வந்தன் அடியாரே பெறலறிய விருந்தானால். நம்ம சமைச்சு வச்சுக்கிறோமே அதை போய் நீங்க விருந்துன்னு சொல்றீங்க. அது விருந்து கிடையாது. வந்திருக்காரு பாருங்க விடையவரனுடைய அடியாரு, அவர் தான் பெருவிருந்து. நமக்கு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்ப நல்விருந்து வானத்தவர்க்கு. வள்ளுவ பெருமானுடைய அற்புதமான குரல். வந்த விருந்தினரை உபசரித்து அவங்கள வழிகூட்டி அனுப்பிச்சிட்டு அடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்னு ஏங்கி இருப்பாங்களாம். நம்மளுடைய தமிழகத்தில் இருந்த அத்தனை பேரும் அப்படிதான் இருந்தாங்கன்ற. புரியுதுங்களா சாமி? விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் எடுத்து இயம்பக்கூடியவர் யாரா இருந்தாங்க? நம்மவர்களாக தான் இருந்தாங்க. இப்ப நாயன்மார்களுடைய கதையோ மற்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லாம திருக்குறள்ல விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்துடாது. இப்படிதானே இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுச்சு? வந்தவர் என்ன பண்ணுச்சு? காலை கழுவிக்கிங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குது, அன்பா உபசரிக்குது, அமர்த்துது,
போடுறாங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பர் நல்விருந்து வானத்தவர், இவங்க விருந்தாக போவார்கள் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு மேல நான் விருந்து சாப்பிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. சாப்பிட்றதுக்கு பேர் விருந்து கிடையாது, வந்திருக்கிற நபருக்கு தான் விருந்து. இவர் தான் ஏன் பெரு விருந்து எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்துங்க. பெறலறிய விருந்தானால் பேர் இதன் மேல் இல்லை எனும் அறிவினராய் அவர் அமுது செய்வதனுக்கு ஆதரிப்பார். இல்லாளன் வைக்க என தம்பக்கல் முன்னிருந்த நல்லரு மாங்கனிகள். இல்லாளன் என்ன பண்ணா 2 மாங்கனி கொடுத்திருக்கிறான். மாங்கனிகள் 2னில் ஒன்றை கொண்டு விரைந்து வந்தணைந்து படைத்து மன மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தமை அமுது செய்வித்தார். இது இடையில பாத்தீங்கன்னா பெருமானுடைய பெரும்புகழையும் செட் சொல்லணும். அல்லல் தீர்ப்பார், அவருடைய அடியார் அவரு. அல்லல் தீர்ப்பவருடைய அடியாருக்கு நீங்க அமுது போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? அது சொல்லாமல் பெறப்படுகிறது. மூப்புருமத்தளர்வாலும் முதிர்ந்து முடுகிய வேட்கை தீப்பசியின் நிலையாலும் அயர்ந்து அணைந்த திருத்தொண்டர் வாய்ப்புறுமென் சுவை அடிசில் மாங்கனியோடு இனிது அருந்தி. அவர் எப்படிப்பட்ட பசியாளர் தெரியுமா? வயோதிக நிலையில இருக்கிறாரு, மிகப்பெரிய பசி அவருக்கு இருக்கும் போல, விரும்பி சாப்பிட்டாரு. அந்த மாங்கனியும் நல்லா அருந்தி பூப்பையில் மென் குழல் மடவார் செயல் உவந்து போயினார். அந்த செயல் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுமா நீங்க பண்ணது அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு அவரு போயாச்சு. மற்றவர் தான் போயின பின் சாமி அந்த திருக்குறளுடைய ஐடி அப்படியே வருது பாருங்க சாமிங்க. செல் விருந்து ஓம்பி வரு விருந்து காத்திருப்பர். இந்த அம்மா அப்பதான் உள்ள வந்தது. மற்றவர் தாம் போயின பின் மனைப்பதியார் கியவணிகன் உற்ற பெரும் பகலின் கண். உற்ற பெரும்பகல் மதிய வேலை ஓங்கிய பேரில் எய்தி பொற்புறமுன் நீராடி புகுந்து அடிசில் புரிந்தையில கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். என்ன பண்றாரு? நண்பகல் பொழுதுல வீட்டுக்கு வந்தாரு, குளிச்சாரு, உடனே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. யார் வந்துக்கிறவரு? கணவர் வந்திருக்காரு. அவங்களுக்கும் அந்த அடியாருக்கு எப்படி உபசரித்தாங்களோ அதே போலதான் உபசரிக்கிறாங்களாம். அதான் பார்க்கணும் நீங்க. அவருக்கு எப்படியோ அப்ப இந்த அம்மா எப்படி இருந்தாங்க அதான் விஷயம் இந்த இடத்துல. இப்ப இங்க சொல்லக்கூடிய நபர் சொல்லுவார் இல்லைங்களா, பாசத்தை வைக்காம அன்பை வச்சு பழகுங்க யாருடையுமேன்னு சொன்னாங்களா? இப்ப அது புரியுதுங்களா உங்களுக்கு? காரைக்கால் அம்மையார் தன்னுடைய கணவரை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் விஷயம் இந்த இடத்துல. எப்படி பார்த்தாங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து சாப்பிட்டு போனாரு பாருங்க, அதே பாவனையில பரிமாறினாரு. அப்ப இவரை எப்படி பார்த்தாங்கன்னா அப்படிதான் பார்த்தாங்க. அடியார தான் பாக்குறாங்க நம்ம. கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். இன்னடிசல் கரிகளுடன் எய்துமுறை இட்டதற்பின் மன்னிய சேர்க்கணவன் தான் மன இடைமுன் வைப்பித்த நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்ன மனையார் தாமும் கொடுத்து வந்து களத்து அளித்தார். அந்த மாங்கனியை நல்லா அழகா நறுக்கி இதமாக எடுத்துன்னு வந்து அந்த களத்துல வச்சுட்டாங்க. இந்த அம்மா இருந்த ஒண்ணு சரி கொடுத்தாச்சு. அந்த அம்மா மனைவியார் தாம் படித்த மதுர மிக வாய்த்த கனி தன்னை நுகர்ந்த இனிய சுவை ஆறாமைத்தார் வணிகன் இணையதொரு பழம் இன்னும் குலதனை இடுக. சரி, இந்த பழம் உண்மையிலே நான் எவ்வளோ மாம்பழம் சாப்பிட்டுருக்குற, ஆனா ரொம்ப சுவையா இருக்குது. 2 கொடுத்தாச்சுன, ஒண்ணுதான் வச்சிருக்கிறேன், இன்னொன்னு இருக்குல்ல, அது எட்டோம போய் அணை அதுவும் தான் கொண்டு வர அணைவார் போல் அங்கு அன்றார். அவங்க உடனே அந்த இருக்குது இதோ போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வச்சவங்க மாதிரி போனாங்களாம். அதான் சுவாமி சொல்றாரு இந்த இடத்துல. வச்சவங்க மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ள போனாங்க எடுக்கிறதுக்கு. அம்மருங்கு நின்று அயர்வார் அருங்கனி
அருங்கணிக்கு அங்கு என் செய்யார். இருந்தது கொடுத்துட்டேன் சாமி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பிறவாயாக்கை பெரியவனிடத்துல விண்ணப்பம் வைக்கிறாங்க அம்மா. மெய்மறந்து நாம கூட ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா நாம மூச்சு கிடக்குறோம் இல்ல, கையை போட்டு பேசிட்டு அங்க பண்றது இங்க பண்றது. அப்ப என்ன பண்ணணும்ன்றாங்க பாருங்க. மெய்மறந்து நினைந்து உற்ற விடத்து உதவும் விடையவர்தால் தம் மனம் கொண்டு உணர்தலுமே. பெருமானே உன்னுடைய திருவடியை விட்டா எனக்கு வேறு என்னப்பா கதி அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னை மறந்த நிலையில சாமியோட திருவடி இருக்குதுன்ற நினைப்போடு தான் அவங்க உள்ள வந்தாங்க. அப்படி வராங்க, வந்து அவங்க என்ன பண்றாங்க, விடையவர்தால் தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ்குழலா கை மருங்கு வந்திருந்து அதிமதுரக்கனி ஒன்று. திடீர்னு பாக்குறாங்க, கண்ண மூடி திறந்து பார்த்தாங்க, ஒரு மதுரக்கனி ஒண்ணு தன்னுடைய கையில் இருக்குது. அப்பா, பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்துட்டேன்டா சாமி முருகா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த கனியை எடுத்துன்னு போயிட்டு மற்றதனை கொடு வந்து மகிழ்ந்திடலும் அயன்றதனில் உற்ற சுவை அமுதுனுமேற்பட உளதாய் இடகிதுதான் முற்றருமாங்கனி அன்று. இது இப்ப சாப்பிட்ட பாத்தீங்களா, இதை விட ரொம்ப சுவையா இருக்குப்பா. இது நான் கொடுத்தேன்னு அது கிடையாது, இது அது மாதிரி இல்லையே, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இதனுடைய சுவையை வந்துட்டு எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. முன்னாடி சாப்பிட்டேன் அது மாதிரி இல்லை இது அப்படின்ட்டு. கனி அன்று மூ உலகில் பிறர்க்கு அரிதால், இந்த மூ உலகத்திலுமே இது பெற முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கனியா இருக்குது இது. பெற்றதுவே எங்கு என்று, இது எங்க பெற்ற நீ? பெய் வளையார் தமை கேட்டான் அவ்வுரை கேட்டலும் மடவார் அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறமன்றென்று உரை செய்யார். அப்படி சொல்லல, இது அருள் நிறைந்த ஒரு பெருமானிடத்திலிருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லல. செய்யார் கை வருகற் புடை நெறியால் கணவன் உரை காவாமை மெய் வழியின் என விளம்பல் விடமாட்டார் விதிர்ப்பு உருவார். என்ன நினைச்சது இந்த அம்மா அப்படின்னா, இது போல நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா அவர் வேற மாதிரி எதனா நினைச்சுக்கிட்டு நம்ம இல்லத்துக்குள்ள ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்துருமோ, அவங்க ஏன்னா வியப்புல ஒரு மாதிரி பண்ணிடுவாரோ, என்னவோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி எதுவுமே அந்த அம்மா என்ன பண்ணலீங்க, சொல்லல. செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தார் மைதழையும் கண்டர் சேவடிகள் மனத்துள் வணங்கி எய்தவரும் கனி அளித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்தரு பூங்குழல் மடவார் புகுந்தபடி தன்னை மொழிந்தார். இது யார் கொடுத்தது, என்ன ஏது, எங்க வந்தது, எங்க போச்சு, இது மாதிரியான கொஸ்டின் நிறைய வினாக்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், இப்போ என்ன நடந்ததோ அதை நம்ம சொல்லிடலாம். ஈசனருள் என கேட்ட இல்கிறைவன் அது தெளியான் வாசமலர் திரு அருணையார் தமை நோக்கி மற்றதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவருளேல் இன்னமும் ஓர் ஆசில் கனி அவன் அருளால் அழைத்து அழிப்பாய் என மொழிந்தான். ஒன்னும் சொல்லல அந்த அம்மா, ஈசன் அருள்பா அது கிடைச்சது எனக்கு அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் இந்த அம்மா சொல்லுச்சு, ஈசன் அருளால கிடைச்சது, அது வேற ஒண்ணும் இல்லை. அப்படி ஈசன் அருளால கிடைச்சதுன்னு சொன்னா இன்னும் ஒரு கனி போயிட்டு அதே போல வாங்கிட்டு பார்ப்போம், நான் நம்புறேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அம்மொழி கேட்ட போதே அணங்கனார் சுற்றத்தாரும் தம்முரு கிளைஞர் போக்கி அவன் நிலை தாமும் கேட்டு மம்மர்கள் மனத்தராகி மற்றவன் இருந்த பாங்கற்கு கொம்மை வெம்முளையினாலை கொண்டு போய் விடுவதென்றார். என்ன மாறிட்டா சாமி, சாரி சிவசிவா. பாங்கன்று மனைவியார் பணி அணிவார் தமைப்பரவி இங்கிது அழித்து அருளிரே என் உரை பொய்யாம் என்ன மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்துதலும் மற்றதனை
ஆங்கவன்கை கொடுத்தலுமே அதிசயத்து வாங்கினான். சாமி, இப்போ நம்ம இந்த பழத்தை எனக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன சொல் வந்துட்டு பொய்யாயிடும் சாமி. எனவே நீங்க எப்படியாவது கொடுத்து எனக்கு அருள் பண்ணணும் சாமின்ட்டு அம்மாவுக்கு மறுபடியும் போயிட்டு சிவபெருமான் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. விண்ணப்பம் வச்ச செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பழம் மறுபடியும் ஒரு கனி வருது. வணிகனும் தன்கை புக்க மாங்கனி பெண்ணை காணான். கொண்டு வந்து கையில வச்சாங்க. கையில வச்ச செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிச்சு அந்த பழம். முன்னர் பசிக்காக கொடுக்கப்பட்டது, நீ டெஸ்ட் வச்சுட்ட, இப்ப மறுபடியும் இதை சாப்பிட்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. இது என்ன சோதனை பண்ணது இல்லை இது. அதனால சோதனைக்கு உரியது எப்பயுமே என்ன வராது, அவ்வளவுதான், நீ பார்த்துக்கா, அவ்வளவுதான் அப்படின்னு மறைச்சிடறார் சுவாமி. தனிவரும் பயமேற்கொள்ள உள்ளமும் தடுமாறீதி. யாருக்க? பரமதத்தனுக்கு இப்ப உள்ளம் தடுமாறுது. அணி குழலவரை வேறோர் அணங்கென. அணங்குன என்னதுங்க இந்த இடத்துல? நீங்க எது வேணாலும் சொல்லலாம், பேயின்னு சொல்லலாம், மிரட்சிமை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அணங்கு கொள் ஆய்மையல் கொள் கணங்குழை மாதர்கள் மாலுமென் நெஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது வரும், குரட்பாவில் வரக்கூடியது. இங்க அணங்கு அப்படின்னு அவன் பார்க்கறான். இது தன்னுடைய, அதாவது மனையவள் இல்லை, இவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு தெய்வத்துக்கு நிகராக இருப்பாங்களோ, இவங்க பேர்ல ஏதோ இருக்கு, இவங்க கிட்ட ஏதோ பவர் இருக்கு. அதனால இவங்க கூட நம்ம சகஜமா பழக முடியாது அப்படின்ற மாதிரி அவனுடைய மனசு உள்ள போயிடுச்சு. ஒரு மாங்கனி வந்து வணிகனும் தனிவரும் பயமேற்கொள்ள உள்ளமும் தடுமாறி அணிகுழல் அவரை வேறோர் அணங்கென கருதி நீங்கும். இவங்களை விட்டு நீங்கணும். துணிவு கொண்டு எவர்க்கும் சொல்லான் தொடர்வின்றி ஒழுகு நாளில். யாருக்கும் சொல்லாம என்ன பண்ணிட்டான், அந்த இல்லத்தை விட்டு வெளியேறிட்டான். விடுவதே எண்ணமாக மேவிய முயற்சி செய்வார் படுதிரை பறவை மீது. படர்களம் கொண்டு போகி, பறவைனா கடல், கடல் மீது அவன் என்ன பண்றான், இப்போ கிளம்பிட்டான். பொருள் ஈட்ட போயிட்டு வர ஆள் மாதிரி இவரு என்ன பண்ணிட்டாரு, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரைக்கால் பகுதியை விட்டு என்ன பண்ணிட்டான், அவ்வளவுதான். நெடுநிதி கொணர்வன் கொணர்வேன் என்ன நிறந்த பல் கிளைஞராகும் வடிவில் சீர் வணிகமாக்கல் மரக்கலம் சமர்ப்பித்தார்கள். எங்கப்பா போற நீ, யாருடைய மருமகன் நீ? தனதத்தனுடைய பெருவணிகனுடைய மருமகன் அல்லவா? நீ தனித்து போவதற்கான காரணம் என்ன சொல் கேக்குறாங்க. கடற்கரையில போட் எடுக்க முடியாதுன்றான். உடனே இவர் என்னன்றாரு, பெரு வியாபாரம் நான் செய்ய போறேன், பொருள் ஈட்டின்னு வர்றதுக்காக போறப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், சரி அப்படின்னு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்களாம். களம் சமைத்ததற்கு வேண்டும் கம்மியருடனே செல்லும் புலங்களில் விரும்பு பண்டம் பொருந்துவ நிரம்ப ஏற்றி. அது பொருள் ஈட்டின்னு வர போகக்கூடியவன் இத்தனை நாளுக்கு தேவையான அத்தனையும், அவனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான், சரி பண்ணிக்கிறான். அதில் சலந்தரு கடவுட்போற்றி தலைமையாம் நாயகன் தானும் நலந்தரு நாளில் ஏறி நலிதிரை கடல் மேற் போனான். ஒரு நல்ல நலன் தரக்கூடிய ஒரு நாளிலே அவன் அவ்வாறு அந்த காரைக்கால் பகுதியை விட்டு நீங்கி சென்று விட்டான். கடல் மிசை வங்கம் ஓட்டி கருதிய தேயம் தன்னில் அடைவுறச் சென்று சேர்ந்து அங்கு அளவில் பல்வளங்கள் முற்றி இடை சில நாட்கள் நீங்க மீண்டும் மக்களத்தில் ஏறி படர்புணர் கன்னி நாட்டோர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான். கன்னிநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டு பட்டின பகுதியில போயிட்டு அவன் இறங்கிட்டான். அப்பதி தண்ணில் ஏறி அழகில் பல் பொருள்களாக்கும் ஒப்பில் மா நிதியம் எல்லாம் ஒரு வழி பெருக உய்த்து மெய்ப்புகழ் விளங்கும் அவ்வூர் விரும்பவோர் வணிகன் பெற்ற செப்பரும் கண்ணி தன்னை திருமலி வதுவை செய்தான். அங்க போனாரு. இதே போல வாணிபம் செய்யக்கூடிய ஒரு வணிகர் குலத்தில் ஒரு அழகிய நங்கையை மீண்டும் மணந்து கொண்டான். முடிவோடுகிறான். பெறலரும்
திருவினாலை பெருமணம் புணர்ந்து முன்னை அறல் இயல் நறுமென் கூந்தல் அணங்கனா திறத்தில் அற்றம் புறமொரு வெளியுறாமற் பொதிந்த சிந்தனையினோடு முறைமையின் வழாமை வைகி முகமலர்ந்தொழுகு நாளில். இப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்க அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இல்லறத்தை நடத்துவதற்கு இனிதாக அவன் என்ன பண்றான், தயாராகி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றான். யாரு? பரமதத்தன். முருகலர் சோலை மூதூரதன் முதல் வணிகரோடும் இருநிதி கிழவன் என்ன எய்திய திருவின்மிக்கு பொறுகடற் கலங்கள் போக்கும் புகழினான் மனைவி தன்பால் பெருகோளே விளக்கு போலோர் பெண்கொடி அருகில் பெற்றான். ஒரு அற்புதமான சோலைகள் நிரம்பிய அந்த ஊர் பகுதியில் அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த நங்கையோடு இல்லறம் நடாத்தி ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கின்றான். யாரு? பரமதத்தன். மடமகள் தன்னை பெற்று மங்களம் பேணி தான் முன் உடனுரை அஞ்சி நீத்த ஒரு பெரு மனைவி யாரை தொடர்வர நினைந்து தெய்வ தொழுகுலம் என்றே கொண்டு கடனமைத்தவர்தம் நாமோ காதல் செய் மகவை இட்டால். என்ன பண்ணாரு, இந்த பெண் குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைய நல்லா கொஞ்சி அழகா வளர்க்கணும். அந்த பெண்ணுக்கு என்ன பேர் வைக்கணும், முன்பு நான் மணந்து கொண்ட அந்த மனாட்டியினுடைய பெயரை சூட்டுகின்றான். அவங்களுடைய பெயர் என்னது? புனிதவதி. இந்த பெண் குழந்தைக்கு புனிதவதின்ற பெயரை சூட்டுறாரு. சூட்டியாச்சு, பெயர் சூட்டு விழா முடிஞ்சது. இந்நிலை இவன் இங்கெய்தே இருந்தனன் இப்பால். இந்த நிலையில அவரு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்ப மூவருமா வாழ்ந்து இருக்கிறாங்க. இப்பால் நீடும் கன்னிமா மதில் சூழ் மாடக்காரைக்கால் வணிகனான தன்னிகர் கடந்த செல்வதனதத்தன் மகளார் தாமும் மன்னிய கற்பினோடு மனகரம் புரிந்து வைக. நம்ம என்ன பண்ணுச்சு, பொருள் ஈட்டின்னு வரதுக்கு போயிருக்கிறாரு நம்மளுடைய கணவர். அவர் இன்னும் காணவில்லையே, நெடுநாட்கள் ஆகிறது, இன்னும் வரவில்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பாவும் மகளுமா சேர்ந்து இப்போ அவர் எங்க போனாருன்ற செய்தியை அறிந்து வரப்போறாங்க. இப்ப விளைவலம் பெருக்க வங்க மீது போம் பரமதத்தன் வளர்புகழ் பாண்டி நாட்டோர் மாநகர் தன்னில் மண்ணி அளவில் மாநிதியமாக்கி அமர்ந்தினி இருந்தான் என்று கிரளொலி மணிக்கொம்பன்னார் கிளைஞர் தான் கேட்டார் என்றே. பாண்டி நாட்டில் இது போல ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக நல்லா இருக்கிறாருமா, ஒரு கொஞ்ச நாள் அங்கதான் இருக்காரு அப்படின்ற அந்த செய்தி பகரப்படுகிறது. அந்த செய்தியை யாருகிட்ட பகரப்படுகிறது? தனதத்தனிடத்தில். அம்மொழி கேட்ட போதே அனங்கனார் சுற்றத்தாரும், அனங்கனார் இந்த அம்மா புனிதவதி அம்மாவுடைய சுற்றத்தாரும் தம்மொரு கிளைஞர் போக்கின் அவன் நிலை தாமும் கேட்டு மம்மர்கள் மனத்தராகி மற்றவன் இருந்த பாங்கற்கு கொம்மை வெம்முளையினாலை கொண்டு போய் விடுவர் என்றார். சரி, அவன் அங்கேயே செல்வ செழிப்போட இருக்கிறான்னு சொல்றீங்க. சரி, ஒருவேளை அவனுக்கு இந்த ஊர்ல ஏதோ கஷ்டமோ என்னன்னு தெரியல, அவன் வரத்துக்கு மறுக்கிறான் மல்துமா. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு போய் இந்த பெண்ணை அங்க விட்டு வந்துடலாம் வாங்க. மாமணி சிவிகை தண்ணி மடநடை மயில் அன்னாரை தாமரை தவிசில் வைகோ தனித்திரு என்ன ஏற்றி காமரு கழனி வீழ்த்து காதல் செய் சுற்றத்தாரோ தேமொழி எவரும் சூழ சேனிடை கழிந்து சென்றார். யார் யார் போறாங்க இதுல? சிவிகையில மடநடை மயில் அன்னாரை தாமரை தவிசில் வைகும் தனித்திரு என்ன ஏற்றி காமரு கழனி வீழ்த்து காதல் செய் சுற்றத்தாரும். சுற்றத்தார் புறங்கே இருக்க அந்த புனிதவதியார மெல்ல லகுவா அமர்த்தி அழைச்சின்னு போறாங்க. சில பகல் கடந்து சென்று, சில பகல் கடந்து சென்று செந்தமிழ் திருநாடெய்தி மலர்புகழ் பரமதத்தன் மாநக மருங்கு வந்து குலமுதல் மனைவியாரை கொண்டு வந்தணைந்த தன்மை தொலைவில் சீர்கணவனார்க்கு சொல்லி முன் செல்ல விட்டார்.
அவருடைய மனைவி நான் அழைச்சிக்கின்னு வரேன் அப்படின்னு கூடிய செய்தியை வந்துட்டு மருமகனிடத்துல போயிட்டு சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சில ஏவலாளர்களை ஏவி விட்டார். இப்ப யாரு? தனதத்தன். வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டலும் வணிகந்தானும் சிந்தையில் அச்சம் எய்தி. சுந்தரமூர்த்தி சுவாமி பறவை நாச்சியாரை திருமணம் ஊற்று சங்கிலி நாச்சியார்கிட்ட திருமணம் பண்ணிட்டு அது 2 பேருமே விட்டுட்டு வெளியே வந்தார் பாத்தீங்களா? அப்ப நடந்த நிகழ்வு. இவரு வந்துட்டேன், நான் என்னன்னு சொல்லிட்டு வந்தான்ப்பா மரக்கலம் ஏறி வியாபாரம் செய்துட்டு வர்றதுக்கு தானே வந்தேன். இவ்வளவு தூரம் நம்ம தேடி வருவான்னு தெரியாது. உனக்கு ஒன்றும் புரியலப்பா. சிந்தையில் அச்சம் எய்தி செழுமணம் பெண்பு செய்த பைந்தொடி தனையும் கொண்டு பயந்த பெண் மகவினோடு முந்துர செல்வேன் என்று மொய்குழல் அவர்பால் வந்தான். அவங்க இங்க வர்றதுக்கு முன்பாக இவனுடைய மனைவி பெண் குழந்தை எல்லாரையும் அழைச்சிக்கின்னு அங்க போறான். தானும் அம்மனைவியோடும் தளர்நடை மகவினோடும் தானும் அம்மனைவியோடும் தளர்நடை மகவினோடும் மாநிலம் பிணை போல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்து யான் உமதருளால் வாழ்வேன் இவ்விளம் குழவி தானும் பான்மையால் உமது நாமும் என்று முன்பணிந்து வீழ்ந்தான். என்ன பண்ணிட்டாரு? புனிதவதியாருடைய திருவடியே சரண், உம்முடைய அருளால நாங்க இருக்கிறோமா, வந்தேன், இந்த மாதிரி நடந்து போச்சு, உம்முடைய திருநாமத்தை தான் அந்த குழந்தைக்கு வச்சிருக்கிறேன், எங்களை ஆசீர்வாதம் பண்றதை தவிர வேற எதுவும் இல்லை தாய், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அடியில விழுந்தான். கணவர் தாம் வணங்க கண்ட காமர் பூங்கொடியனாரும் அனைவரும் சொற்றத்தார்வால் லட்சமோடு ஒதுங்கி நிற்ப உணர்வுறு கிளைஞர் வெள்கி உன் திரு மனைவி தன்னை மனமலி தாரினாய் நீ வணங்குவர் என்கொள் என்றார். சுற்றத்தாரு மற்றவங்க எல்லாரும் இப்ப கேக்குறாங்க, உன் மனைவி தானே உன்னை வணங்கணும், நீ உன் மனைவியை வணங்குறிய, இது என்ன இது செயல், யார் செய்வா இந்த செயலை, எப்படி நீ செய்யலாம், இது என்ன செய்ய அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர்தாம் அல்ல, மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர்தாம் அல்ல, நற்பெரும் தெய்வ மாதல் நான் அறிந்தகன்ற பின்பு பெற்றையும் மகவு தன்னை பேரிட்டேன் ஆதலாலே பொற்பாதம் பணிந்தே நீரும் போற்றுதல் செய்மின் என்றான். ஏய், இவங்களை சாதாரணமா நினைக்காத நீ, நான் ஏற்கனவே அவங்க தெய்வம் நினைச்சுதானு அவங்களை அங்கிருந்து விட்டு வந்துட்டேன், எனவே அதனாலதான் அவங்க பெயரை வச்சிருக்கிறேன், எனவே அவங்கதான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், வாழ்த்தணும், நீயும் வணங்கிடா அப்படின்னு வந்த அத்தனை பேருக்கு என்ன பண்றாரு, வணங்க சொல்றாரு புனிதவதி அம்மாயார். என்றலும் சொற்றத்தாரும் இது என்கொள் என்று நின்றார். ஏத்துக்குவானா? மன்றலம் குழலினாரும் வணிகன் வாய் மாற்றம் கேளா கொன்றைவார் சடையனார்தங் குறைகளல் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டுரை செய்கின்றார். இப்போ ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். இங்கு இவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழித்திங்குன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தால் பரவி நின்றார். என்னுடைய மிக்க அழகு எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்காக தான் இருந்தது. நீ எப்ப வந்துட்டு என்னை இறையோடு ஒப்பிட்டு என் திருவடியை நீ பிடித்தாயோ அன்றைக்கு என்னுடைய வனப்பும் கெட்டது. எனவே என்னுடைய வனப்பு எனக்கு தேவை கிடையாது. பெருமானே, இந்த வனப்பை நீக்கி எனக்கு பேய் வடிவும் கொடு அப்படின்னு பிரானிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார். ஆன பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேனரே உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில் ஊனுடை வனப்பை எல்லாம் உதறிய புடம்பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவமானார். ஒரு செகண்ட்ல நடக்குது இங்க.
ஆடவல்ல பெருமானார் என்ன பண்ணாரு? அம்மா குழந்தை, உனக்கு வேணாமா இந்த வனப்பு? வேணாம்பா, எனக்கு வேணாம்பா. சரி, உனக்கு என்ன வேணும்? பேய் வடிவம் வேணும். சரி, எடுத்துக்கோ. கொடுத்துட்ட பேய் வடிவத்தை. மலர் மழை பொழிந்தது எங்கோ வானதுந்துபியின் நாதம் உலகெல்லாம் நிறைந்து விம்ம உம்பரும் முனிவர் தாமும் குளவினார் கணங்கள் எல்லாம் குணலழி தன் முன் நின்ற தொலைவில் வல் சொற்றத்தாரும் தொழுது அஞ்சி அகன்று போனார். சுற்றத்தார் எங்கே போனார்? இதுவரைக்கும் கூட இருந்தார். பேயானதும் பேயை தடுத்து விட்டு ஓடிவிட்டார்கள். புரிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் சுற்றம். புரியுதுங்களா? பேய்கிட்ட இதுக்கு மேல என்ன இருக்கும்? சுடுகாட்டு சாம்பல் தான் இருக்கும். அந்த சாம்பல் நமக்கு எதுக்குடா, எப்பா வேணாம் வம்பு, நாம ஓடிடலான்ட்டு ஓடியே போயிட்டாங்களாம். புரியுதுங்களா? இதுதான் உற்றார் உறவினர்களுடைய நிலைப்பாடு. உற்பவித்து எழுந்த ஞான தொருமையின் உமைக்கோள் தன்னை அற்புதத்தில் அந்தாதி அப்பொழுது அருளி செய்வார். அம்மா எப்ப பாட்டு பாடினாங்க? இதெல்லாம் கொஸ்டின் வரும். எப்ப பாட்டு பாடினாங்க? பேய்கணம் எடுத்த பிறகுதான் அற்புத திருவந்தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை இயற்றுகிறார்கள். சரிங்களா? பொற்புடை செய்ய பாத புண்டரீகங்கள் போற்றும் நற்கணத்தினில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடி. நற்கணம் சாமியினுடைய பல்வேறு கணங்களுள் நானும் ஒரு கணமானேன் அப்படின்னு அம்மாவே சொல்லுது அழகா. ஆய்ந்த சீர்இரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி. அதோட பாடினாங்களா? இரட்டை மாலை என்ற நூலையும் பாடியிருக்காங்க. அந்தாதி எடுத்து பாடி ஏந்த உணர்வு பொங்க ஏழொரு மூன்றும் முன்னால் காய்ந்தவர் இருந்த வெள்ளி கைலை மால் வரையை நன்ன வாய்ந்த பேர் அருள் முன்கூற வழிபடும் வழியால் வந்தார். கைலை மால் வரைனா மலை, கைலாய மலையை நாட வேண்டும். பேய்கணம் வந்தாச்சு, பாடல் பாடியாச்சு, பெருமானை இப்பொழுது பார்க்கணும். பாடியாச்சு இல்லப்பா, பாண்டதுக்கு உரிய பலனை நீ கொடுக்கணுமா இல்லையா? எங்க இருக்கிற நீ? கைலாயத்துல. சரி, கிளம்பு, கைலாயத்துக்கு போவோம். கண்டவர் வியப்புற்றஞ்சி கையகன்றோடுவார்கள் கொண்டதோர் வேடம் தன்மை உள்ளவா கூற கேட்டே அண்டநாயகனார் என்னை அறிவரேல் அறியா வாய்மை என் திசை மாக்கலும் யான் எவ்வுருவாயன் என்பார். அம்மா என்ன பண்ணுது? கைலாயப்பதிய நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பேய் வடிவத்தில் வராங்க இல்லைங்களா? இந்த பேய் வடிவத்தை பார்த்த உடனே பார்க்குறவங்க அத்தனை பேருக்கு என்ன வருது? பயம் இருக்கு. யாரும் நெருங்க முடியல. எல்லாரும் அச்சப்பட்டு ஓடுறாங்களாம். அவங்கள கண்டு வெருண்டு ஓடுகிறார்களாம். வடதிசை தேசம் எல்லாம் மனத்தினும் கடிது சென்று. மனத்தினும் கடிது சென்று எப்படி போடுறாரு பாருங்க வார்த்தை. மனம்தான் வேகம்னு பார்த்தேன்ல, காரைக்கால் அம்மாருடைய வேகம் அதை விட வேகமா. எப்படி? மனத்தினும் கடிது சென்று தொடையவே இதழி மாலை சூழபாணியானார் மேவும் படரொளி கைலை வெற்பின் பாங்கனைந்தாங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். முருகா, கை கால் இருக்குது, எதையும் பயன்படுத்தல, தலையினாலேயே அம்மா நடந்து போதும் கைலாய். என்ன ஒரு வடதிசை தேசம் எல்லாம் ட்ரெயின்ல போன, ஃப்ளைட்ல போன அம்மா மனதை விட வேகமா போச்சான். அப்ப சாமியினுடைய பேரொழில் நம்ம கிட்ட வந்ததுன்னு சொன்னா நீ ராக்கெட்ல பறப்பியா, நீ எப்படி பறப்ப யாருக்கு தெரியும்? தலையினால அவங்களால நடக்க முடியுமா? பேய்கனை எடுத்துட்டு எத்தனை நாய், எத்தனை கூதை, எத்தனை பாம்பு, இதெல்லாம் விரட்டணும்ல. ஒண்ணுமே இல்லை. அம்மாவுக்கு போயிட்டாங்களாம் வேகமா மேல. தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும்போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்க கலையிலன் திங்க கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலனுதல் இமயவல்லி திருக்கண் நோக்கு உற்றதன்றே. கைலாயத்துக்கு வராங்க. வந்த உடனே அங்க
அதை அவங்க தலையால் நடந்து வராங்க பாருங்க. அந்த நடந்து வந்தது ரொம்ப வியப்பா இருந்துதான் ஒரு அம்மாவுக்கு. யாரு உள்ள இருக்குது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா ரொம்ப வியப்பா பாக்குதான். வியப்பா பாக்குறதோட இல்ல, அதுக்கப்புறமா ஒண்ணு சொல்லுவாங்க அந்த அம்மா, அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசய தருளி தாழ்ந்து தாழ்ந்து தம்பெருமானை நோக்கி தலையினால் நடந்திங்கேறும் எம்பெருமானோர் எப்பின் யாக்கை அன்பெண்ணே என்ன நம்பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளி செய்வான். அந்த பெருமாட்டி எப்படி நடந்து வராங்க இந்த இடத்துல? அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்து அருளி தாழ்ந்து தம் பெருமானை நோக்கி தலையினால் நடந்துங்கேரோ எம்பெருமானோர் எப்பின் யாக்கை அன்பெண்ணே. அந்த பெண்ணுடைய அன்பு இருக்குது. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? தலையாலே நடந்து வராங்களப்பா, எவ்வளவு அன்பா இருக்கும். அதுக்கு நிகரா எதனா சொல்ல முடியுமா? யார் அவங்க? ஒரு பெண், அதுவும் அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே அதிசயம். அதிசயத்து வறுமைவல் தலைவர் சொல்லுவார் இப்ப, வறுமைவல் நம்மை பேணும் அம்மைகான். யாரு? நம்மை பேணும் அம்மைகான். சொல்றவர் யாரு? பிறப்பு இறப்பு அற்றவர், பிறவாயாக்கை பெரியோன், தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும், இப்படி எத்தனையோ சொல்லலாம் சாமி. அப்படிப்பட்ட ஒரு ஐயா சொல்றாரு, நம்மை பேணும் அம்மைகால் உமையே. வந்துகிறது யார் தெரியுமா? நம்மை பேணும் அம்மை. பாத்துக்குமா நம்ம அம்மா. முருகா, அங்கனன் அம்மையே வறுமைவல் நம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று. உடனே ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அங்க என்ன வரும் அப்படின்னா, நம்மை பேணும் அம்மைன்னு சொல்ற, இவங்களை ஒழுங்கா படைக்க தெரியாதா உனக்கு அப்படின்னு அம்மா கேட்டுருவீங்களா? கருணையே வடிவம் இல்லையா? அந்த அம்மா கேட்குமா? நீ கேட்கக்கூடாதுன்றத அவர் இதாட்டுறது முன்னாடியே அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்டாங்கம்மா அந்த உடம்ப. அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைம்மா சொல்றாரு. இல்லை வார்த்தை, முதல் வார்த்தை கவனிக்கணும் நீங்க. நம்மை பேணும் அம்மைகான்னு சொல்லிட்டு அம்மா போய் இப்படி ஒரு பேய் உருவத்தை கொடுத்து வச்சுக்கிறியாப்பா அப்படின்னு நீங்க கேட்டுறக்கூடாதுன்றதுனால சாமி முன்னாடியே சொல்லிட்டாரு, அவங்க விரும்பி பெற்றது அது. பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று பென்றை அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை. அம்மையே மா அம்மான்னு சொன்னது காரைக்கால் அம்மையார் மட்டும்தான். யாருக்கும் அது கிடைக்கல, அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைச்சு. அங்கு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உய்யவே அருளி செய்தார். அம்மையே அப்படின்னு சொன்னாராம் சாமி, உலகம் உய்தல் பொருட்டு. சேக்கிழாரனுடைய பதிகம் அமைப்பு அப்படி சொல்லிட்டு, இரவாத என்ப அன்பு வேண்டி. என்னமா வேணும் உனக்கு கேட்கிறாரு அப்பா. அப்பா சிவபெருமான் கேட்கிறாரு அம்மாவை நோக்கி, உனக்கு என்னமா வேணும்? தலையால் நடந்து வரைய தாயே, இந்த அழகான உடம்பு உனக்கு கொடுத்தல, அது வேணான்னு சொல்லிட்டு பேய் வடிவம் கேட்டியம்மா, உனக்கு என்னமா வேணும்? அன்பா கேட்கிறாரு அப்பா, கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு குழந்தைய. அது கேக்குது, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். அப்படியா? இரவாத இன்ப அன்பு வேணுமா? சரி, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். லிஸ்ட் கொஞ்சம் நீளுதோ. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். ஆர்டர் போட முடியாது சாமி, நான் சுந்தரமூர்த்தி சுவாமி இல்லையே. மறவாமை வேண்டும் இன்றும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன்
அடியின் கீழ் இருக்க என்றார். பிறவாமை வேண்டும், சரி. மீண்டும் பிறப்பு உண்டேன், உன்னை என்றும் மறவாமை வேண்டும், சரி. இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். திருஆலங்காட்டுக்கு போனவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நிகழ்வு, அங்கே நிகழ்ந்த நிகழ்வு. இன்னைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருவடியில யார் இருப்பாங்கன்னா அம்மா தான் இருக்கு, காரைக்கால் அம்மையார். இன்றும் அங்கே சிலம்பொலி ஒலிப்பதாகவும் போகக்கூடிய அத்தனை பேரும் காதை அந்த சோத்துல வச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த சிலம்பொலியை கேட்கலாம். டான்ஸ் போட்டுனே இருப்பாரு, அம்மா பாடிக்கிட்டே இருக்கும். அதான் அவன் கேட்டது, நான் பாடணும் நீ ஆடணும், இப்படி இருந்தா எனக்கு பிறப்பு கொடுப்பா, சளைக்காம நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அது கேட்டாங்க. அவங்க வரத்தை இப்போ சுவாமி கொடுக்க போறார். வரத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ இத்தருணத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சாமி கொடுப்பார். கூடுமாறு அருள் கொடுத்து, கூடுமாறு அருள் கொடுத்து குளவு தென் திசையில் என்றும். இதை உனக்கு நான் செய்யறேன், எங்க செய்யறேன், இடத்த சொல்றேன், பார்த்துக்க, நோட் பண்ணிக்க அட்ரஸ. நீடுவாழ் பழனமூதோ நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும். எப்போதும் ஒரு நாள் கொடுப்பியா, 2 நாள் கொடுப்பியா, 3 நாள் கொடுப்பியா, எப்போதும் பா போட்டனதான் எப்போதுட்டு. எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான், பரவுவார் பற்றாய் நின்றான். என்ன நீ பாடிக்கினே இருமா, எப்போதும் உனக்கு அங்கே உனக்கு இடம் ஒதுக்கியாச்சு, நான் டான்ஸ் போட்டுனே இருக்கிறேன், நீ பாடிக்கிட்டே சந்தோஷமா. அப்பரிசருள பெற்ற அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருளானார் தம்மை விடை கொண்டு வணங்கி போந்து செப்பரும் பெருமை அன்பால் நிகழ்திரு ஆலங்காடாம் நற்பதி தலையினாலே நடந்து புக்கடைந்தார் அன்றே. இதுதான் விஷயம். போனது பல நாட்களாக போயிருக்கலாம், வந்தது ஒரே நாள். கைலாயத்தில் அப்படி குனிஞ்சாதான் தெரியும், நிமிந்து பார்க்குற திருவாலங்காடு. அப்ப எவ்வளவு வேகன்றத பார்த்துக்கிங்க. சாமி ஒரு செகண்ட் தானே சாமி. கைலாயத்தில் ஊர்ந்து போனாரு நாவுக்கரசு பெருமானாரு. பொய்கையில குளிப்பா நேரம் எழுந்தீனாக்கா திருவையாறுன்னு சொன்னாரு, முடிஞ்சு போச்சு இல்ல. அதான் விஷயம். இப்படி இதை நான் உனக்கு எங்கே நிகழ்த்த போகிறேன், அந்த இடத்த நிகழ்த்துறேன். இது திருவாலங்காடு, அங்க இருக்கு, அந்த இடத்துக்கு போமா. தென் திசையில் இருக்குது மாதிரி. எங்க கைலாயத்துல இருந்து தென் திசை, நீங்க இங்க இருந்து தென் திசைன்னு கேட்கக்கூடாது, வட திசையில் தான் இருக்குது. அப்படி சுவாமி ஆலங்காடதனில் அண்டமுற நிமிர்ந்து ஆடுகின்ற கோலங்கான் பொழுது கொங்கை திரங்கி என்றெடுத்து அங்கு கொங்கை திரங்கி என்று எடுத்து அடி எடுத்து கொடுக்கிறார் சாமி. அங்கு மூலங்கான் பரியாகம்மை மூத்தனல் பதிகம் பாடி. மூத்த பதிகம், திருஆலங்காட்டு மூத்த பதிகம் இருக்கா, இந்த மூத்த பதிகத்தை சாமி எடுத்து அடி எடுத்து கொடுக்கிறாராம். கொங்கை திரங்கி அப்படின்னு தொடங்கும் அந்த பாடலுடைய முதலடி, அதை எடுத்து கொடுக்கிறாரு. மூத்தனல் பதிகம் பாடி ஞாலங்காதலித்து போற்றோ நடம் போற்றி நன்னு நாளில். இப்படி அவங்க போற்றி துதி செய்து வரக்கூடிய ஒரு நாள். மட்டவிழ் கொன்றையினார்தம் திருக்கூத்து முன்வணங்கும் இட்டமிகு பெருங்காதல் எழுந்து ஓங்க வியப்பெய்தி எட்டில் எட்டி இலவம் மீகை என எடுத்து திருப்பதிகம் கொட்டமுழ வழங்குழகன் அங்குழகன் ஆடும் எனப் பாடினார். கொட்ட முழவும் குழகனாடும் எனப் பாடினார். அந்த பதிகம், அந்த பதிகத்தினுடைய இருக்கக்கூடிய சில பாடல்கள் எல்லாத்தையும் ரம்மியமா அழகா அவங்க என்ன பண்றாங்க, திருஆலங்காட்டு மூத்த பதிகத்தில் வைத்து பாடி வராங்க, பரவுகிறார்கள். மடுத்த புனல் வேணியனார் அம்மையென மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குளவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர்பரவல் அரளவாயினதம்மா. இப்படி
அம்மா அப்படின்னு சொன்ன அந்த பெருமானாரே அடி எடுத்து கொடுத்து அதனை அன்புற பாடின்னு வராங்க. இவர் பாடவும் அவர் ஆடவுமாக நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணமாக எங்க நடக்குது? இது திருஆலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பெருமானுடைய சேவடிக்கு இது நிகழக்கூடிய நிகழ்வாக. அதானே கேட்டாங்க, உன் திருவடிக்கு நான் இருக்க வேணும்பா, எனக்கு அருள் புரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அருளை சாமி மனமோ வந்து ஏற்று புரிஞ்சிட்டாரு. காரணம் என்னன்னா, நம்மை வேணும் அம்மைகால் அப்படின்னு அந்த வரிக்கு இசைய அவங்க செஞ்சுட்டாங்க. ஆதியோடு அந்தம் இல்லான் அருள் நடம் ஆடும்போது கீதம் உன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தால் போற்றி நிறைவு பண்ணிட்டார் சுவாமி செக்கிழார் பெருமானார். ஆதியோடு அந்தமில்லா பெருமானுடைய ஆடல் நாள்தோறும் நிகழ்கிறது. அந்த ஆட்டம் அதான் இது சிவபுராணத்தில் வரும் பாருங்க, நல்லூரில் நட்டம் பைந்தாடு நாதனை தில்லையூர் கூத்தனைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுபோல அவர் ஆடுறாரு, இங்க இதய துடிப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் ஆட்டம் ஒருபோதும் நிற்காது. எனவே அந்த ஆட்டத்தை தான் அம்மாவும் கேட்டாங்க, நான் பாடணும் நீங்கள் ஆடணும் சாமின்னு கேட்டாங்க. அந்த அருளை கொடுத்துருக்கார். இது காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாயன்மார், பெண்ணடியார். அவங்களுக்கு இருந்த பெருந்தன்மையை நாம் இந்த பதிகத்தினுடைய சென்று பார்ப்பதற்கு சேக்கிழார் பெருமானுடைய பெருங்கருணை, அதற்கு முன்னோடியாக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருங்கருணை, இந்த இருவரும் கருணையினாலே இந்நிகழ்வு குருவருள் திருவருளால் பரிபூரணம் பெறுகிறது. சிவா திருச்சிற்றம்பலம்.